ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட நூறுல்லா எல்லாரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா அஜ்மான் எமிரேட், துபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஜ்மான் எமிரேட்டில் உள்ள அல்சுரா மேங்க்ரோவ் பார்க். மேங்க்ரோவ்னால் உங்களுக்கு தெரியும், அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேங்க்ரோவ் பார்க்னால் என்னங்க, நம்ம ஊரில் பிச்சாவரம், முத்துப்பேட்டை இந்த மாதிரி இடங்களில் சதுப்பு நிலக்காடுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உள்ள சதுப்பு நிலக்காடுகள் தான் வந்து மேங்க்ரோவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அலையை வந்து ஆற்றுப்படுத்தும். இந்த மாதிரி இந்த சுனாமி மாதிரி பெரிய பெரிய அலைகள்லாம் வர்றப்போ அது வந்து ஆற்றுப்படுது. ஏன்னா இது வந்து கடல் உப்பு தண்ணியில் தான் இது வளரும். இங்கே உள்ள இந்த மேங்க்ரோவ் ஸ்பீஷீஸ் என்னென்னா அவிசீனியா மெரினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரே மேங்க்ரோவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பச்சை கலரில் இருந்தாலும் கூட கிரே கலரில் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக லஷ்ஷியஸாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதாவது யுஏஇ, துபாயெலாம் பாலைவனம், ஜிசிசி கண்ட்ரீஸில் ஃபுல்லாக பாலைவனம் தான் அஃப்கோர்ஸ். ஆனால் அதுலேயுமே கடலுக்கு பக்கத்தில் உள்ள இந்த அலையாத்தி காடுகள், மேங்க்ரோவ் காடுகள் வந்து எவ்வளவு லஷ்ஷியஸாக சூப்பராக சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, எப்படியே வெளியில் கிளம்பி வருவோம். ரொம்ப நாளாக வரும்னு இந்த இடத்துக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம வந்து என்ன தான் வேலை இருக்குது, பிஸி அதுன்னு சொல்லலாம், நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு பேஷனேட்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க. வந்து அதை வந்து நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வெளியில் வரலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் நான் வந்து பேச்சுலர் லைஃப்பில் துபாயில், ஜிசிசியில், பல கண்ட்ரீஸில் பார்த்துருங்க. ரூம்லேயே தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக வெளியில் போக மாட்டாங்க, ஏன்னா செலவாயிடும். ஆனால் இன்னும் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் செலவு பண்ணிவிடுவாங்க. ஒரு சில நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க, அவங்க சேவிங்ஸே கிடையாது அவங்களுக்கு. நம்ம நடுவில் இருக்கலாம். அட் த எண்டு வந்து நம்ம சம்பாதிச்சு வந்து நம்ம கூட கொண்டு போகிறதில்ல. ஆக்சுவலாக நம்மளோட போட்டு புதைக்க போகிறதில்ல. ஓகேயா? அதனால் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கொஞ்சம் செலவு தான் ஆகும். செலவு இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து என்ன தானே வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஊரில் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், அதுக்காக தான் இங்கே வந்திருந்தாலும் ரொம்ப உங்களையே கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதாங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செலவுகள் பண்ணி சின்ன சின்ன சந்தோஷங்களை பூர்த்தி பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ஞானோதயம் தான். சரி, கிளம்பி வாடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் இருந்தாலும் அப்படியே வர வச்சிச்சு. எனக்கு பாருங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்குது. ஆமாங்க, இது நல்லா இருக்குது. இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்களா தெரியுதா? இந்த ஏரியாலாம் பறவைகள்லாம் இருக்குது. அது வந்து என்ன இந்த கேமராவில், ஆக்ஷன் கேமராவில் ஜூம் பண்ண முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய மொபைல் கேமராவில் வந்து ஜூம் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸுங்க இந்த மேங்க்ரோவ் பார்க்கு. பறவைகளை காமிக்கிட்டுமா நாங்கள் ஜூம் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளவு கூட்டமாக இங்கே வந்து பேர்டு ஸ்பீஷீஸ், ஈக்ரெட்ஸ், ஹெரான்ஸ் அண்ட் கிரேட்டர் ஃப்ளாமிங்கோஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹெரான்ஸ், ஈக்ரெட்ஸ் நிறையா இருக்கும். ஊரில் மடையான், கொக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஈஸியாக. ஓகேங்களா? மழை காலத்தில் நிறையா நம்ம சைடில் வேதாரண்யம், கூடியக்கரை எல்லாம் இருக்க பறவைகள் சரணாலயத்தில். இங்கே வந்து இந்த இந்த அஜ்மானோட அல்சுரா மேங்க்ரோவ்ஸ் வந்துங்க ரிச் பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏகப்பட்ட பேர்ட் ஸ்பீஷீஸ், ரிச் பயோடைவர்சிட்டி. இங்கே கயாக்கிங்கு, போட்டிங் போகிறதெல்லாம் நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக. சரிங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக, ரொம்ப அழகாக காட்சிலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் துபாயில் இருந்தால் நீங்கள் வந்து நான் நிற்கிற இடம் வந்து நான் போகிற வழியில் அப்படியே நான் பார்த்தேன். நான் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம்னா சரி இங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, எப்படியே ஒரு வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா நிறைய ஈக்ரெட்ஸ், அந்த கிரே கலரில் இருக்குது பாருங்கள், மடையான்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு பக்கத்தில் சீகல்ஸாக என்ன கொக்கு இருக்குங்க, கிரேன்ஸாக நிறையா இருக்குது. ஓகேங்களா? அது மடையான், கொக்கு. அதுக்கப்புறம் நாரைகள்னு சொல்லுவாங்க. ஃப்ளமிங்கோஸ் இல்லை தெரியல. மற்ற ஏரியாலாம் பார்க்குறாருங்க. இந்த சைடு ஏதோ தெரியுது, வெளிச்சமாக இருக்கிறனால ரொம்ப கிளியராக நான் வந்து இது பண்ண முடியல. இந்த கூட்டம் தான் நல்லா ரிமார்க்கபுளாக இருக்குது. இந்த கூட்டம் நீட்டாக இருக்குது. ஒரு அற்புதமான சதுப்பு நிலக்காடுகள், அலையாத்தி காடுகளுடைய ஸ்ட்ரெச்சை பார்க்குற ஒரு அற்புதமான அனுபவம். ஒரு பாலைவன பிரதேசத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. அவ்வளவு பசுமையான அற்புதமான ஒரு ஸ்ட்ரெச்சு, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஊரில் என்னமோ பிச்சாவரத்தை, முத்துப்பேட்டையில் பகுதியில் உள்ள அந்த அலையாத்தி காடுகளை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குது கைஸ்? துபாயில் டெசர்ட்டுக்கு மத்தியில் எப்படி ஒரு அழகான இடத்த உங்களுக்கு பார்க்க தந்தல் எனக்கு மகிழ்ச்சி. மொத்தத்தில் இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கும் பார்த்ததில் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி. வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற அற்புதமான நல்ல லொக்கேஷன், நல்ல கண்டென்ட், நல்ல வீடியோவோட உங்கள் அனைவரையும் அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. டேக் கேர் கைஸ். பீஸ்.